இந்த பர்டிகுலர் வீடியோ நானா கிரியேட் பண்ணுற வீடியோ கிடையாதுங்க. பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல்ல இருந்து நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருந்தது. இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். நான் ஏன் தேங்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஒரு பெரிய பிரச்சனைன்னு வர வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே மாட்டோம். வந்தா பார்த்துக்கலாம், நடந்தா பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் இருப்போம். அது என்ன அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரும் ஒரு சிஸ்டமும் செட் பண்ணுறது. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சி ஒரு ஜாப்ல இருக்கீங்க. ஜாப்னா என்ன? 9 to 5 நீங்கள் உட்காந்து அந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும். நீங்கள் அந்த அன்னைக்கு லீவ் எடுத்திருந்தா அந்த வேலை நடக்காது. அதனால தான் கம்பெனிஸில் லீவ் எடுத்தால் சேலரி பிடிச்சிக்கிறாங்க. இதே பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அது நடக்கணும். பிஸ்னஸ் இஸ் சம்திங் நீங்கள் பண்ணுறது கிடையாது. தட் இட் ஷுட் ரன். அதுவாக நடக்கணும், அதுவாக ஓடணும். அதுதான் பிஸ்னஸ்ன்றது. ஆனால் நம்மள நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு ஒரு ஜாபை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இல்லை, நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம வெளியூர் போயிட்டோன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றோம். அதனால தான் பல பேர் வெளியே போகிறதுக்கு இல்லைன்னா ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 யோசிக்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரும் ஒரு அழகான சிஸ்டமும் எப்படி செட் பண்ணுறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சௌமியா அண்ட் இதனோட சேனல் சௌமியா ஸ்ரீனிவாசன். ஒரு பிஸ்னஸில் சிஸ்டம் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பிஸ்னஸ் ஓனராக உங்கள் மனசில் ஒரு ப்ராசஸ் தோணுது. அந்த ப்ராசஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் அது நடக்கும். ஆஃப்டர் சம் டைம் அது உடஞ்சு போயிடும், மாறி போயிடும், இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் பிஸ்னஸ்க்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த கான்டென்ட் கிரியேஷன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், யூடியூப்னு பல பிளாட்ஃபார்ம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஐடியா மொத்தமும் உங்ககிட்ட இருக்குது. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பப்பெல்லாம் ஒரு போஸ்ட்டோ வீடியோவோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் உங்களுக்கு டயர்ட் ஆச்சுனாலோ, உங்களோட க்ரியேட்டிவிட்டி குறைஞ்சதுனாலோ, இன்றைக்கி என்ன போஸ்ட் பண்ணுறதுங்கிற ஐடியா உங்களை விட்டு போச்சுனாலோ, அத்தோட கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டாப் ஆகிடும். உங்கள் பிஸ்னஸோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இது ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் இல்லைங்களா? இதையே தான் திரும்ப 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 நம்ம பண்ணி ஆகணும் ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் ஏன் உங்கள் மேலே இருக்குது? அதுக்குன்னு ஒரு சிஸ்டமை வச்சுக்கிட்டு, அதுக்குன்னு ஒரு கான்டென்ட் பிளானர் போட்டுட்டு, அதுக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல் கொடுத்துட்டு, நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லைனாலும் அது ஆட்டோமேட்டடாக நடக்கிற மாதிரி செட் பண்ணுறது தான் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இது மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லைங்க. இது ஹெச்ஆரில் பண்ணலாம், ஃபினான்ஸில் பண்ணலாம், கஸ்டமர் ஹேண்ட்லிங்கில் பண்ணலாம். எந்த ஃபீல்டில் வேணாலும் இந்த சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன? ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி பேசுகிற மாதிரி காம்ப்ளிகேட்டட் வேர்டாக இருக்கே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஒரு சிஸ்டமை செட் பண்ணுறீங்கன்னா, அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா காலப்போக்கில் அதுவும் மறைஞ்சிரும். ஒரு எம்ப்ளாயி வர்றப்பையும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது. அதுக்கு பதிலாக உங்களோட சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு செஃப், ஹெட் செஃப். ஸோ உங்களுக்கு கீழே நிறைய சூ செஃப்ஸ் இருப்பாங்க, இல்லை நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, இன்னும் பல பேர் அந்த ஹோட்டலுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட ரெசிபியை ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி. அப்போ அதில் துளியோடு கூட மாறாது, சின்ன உப்பு கூட ஏறாது. அது ஆப்வியஸ்லி ஸ்டாண்டர்டாக அந்த ஹோட்டல் நடக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தாங்க இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி மார்க்கெட்டிங்க்கு ஒரு சிஸ்டம் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வைக்க போகிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். எந்த பர்சன் அந்த இடத்துக்கு வந்தாலும், நீங்கள் இல்லாமல் போனாலும், வெளியூர் போனாலும், எங்கே போனாலும் ஆப்வியஸ்லி அந்த சிஸ்டம் மாறாமல் நடக்கணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உங்ககிட்ட இருக்கணும். இவ்வளோ நல்லது இருந்துமே ஏன் இந்த சிஸ்டமையும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரையும் ஒரு பிஸ்னஸ் ஓனர் செட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த 3 ரீசன்ஸ் ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறையா வேலை இருக்குது சௌமியா, இதில் உட்காந்து எனக்குன்னு ஒரு எஸ்ஓபி, எனக்குன்னு ஒரு சிஸ்டமை செட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே என் பிஸ்னஸில் எல்லாமே என் தலையில தான் விழுகுது, இதில் நான் இதையும் பார்க்கணுமா? முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஆட்டோமேஷன் ரேஞ்சுக்கெல்லாம் இருக்கேன். நானே ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிறு குறு தொழில் செய்கிற என்னைய போய் சிஸ்டம் செட் பண்ணு, எஸ்ஓபி செட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. என் பிஸ்னஸ் அதுக்கெல்லாம் இல்லைங்க. என்னோடது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். இதெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸஸ் பண்ணுறது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டச் போயிடும் சௌமியா. என்னதான் இருந்தாலும் நான் இருந்து பண்ணுற மாதிரி வராதில்ல. இதுதாங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது மிகப்பெரிய விஷயம்.
நான் இருந்த இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி வராது, நான் இருந்து என் கம்பெனி கிட்ட பேசுற மாதிரி வராது, என் கஸ்டமர் கிட்ட பேசுற மாதிரி வராது, நான் இருந்து இது பண்ற மாதிரி எதுவுமே நடக்காது, என்னை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இந்த எண்ணம் நமக்குள்ள நிறைய இருக்கு. 2 ரீசன். ஒன்று, நம்ம போயிட்டோம்னா என்ன நடக்கும்னு ஒரு பயம். இன்னொன்று, நம்மளை விட பெட்டரா யாராவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். ஆனா பிசினஸ் ஓனரா இருந்தாலும் இந்த பயம் நமக்கு இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த 3 மேஜர் ரீசன்ஸ்க்காக தான் நீங்க எஸ்ஓபியையும் சிஸ்டம்ஸையும் செட் பண்ணாம இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் சொல்யூஷனுங்க. ஒன்று, உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா சிஸ்டமை இன்னைக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அது உங்களை நடத்தி கொண்டு போகும், அடுத்த 20 வருஷத்துக்கு அது உங்களை நடத்தி கொண்டு போகும். அப்பப்போ குட்டி குட்டி சேஞ்ச் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். இதே சிஸ்டமை செட் பண்ணலைன்னா லைஃப் லாங் டைம் இல்லைங்கிற பாட்டு தான் நீங்க பாடிட்டு இருக்கணும். ஸ்மால் பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸுங்க ஸ்மாலு? ஒரு சிஸ்டமை செட் பண்ணீங்கன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதுவாக ஓடுங்க. எந்த என்ஜின் மாதிரியோ அதுதான் ஓடும். குட்டி என்ஜின் பெரிய என்ஜின் என்ன டிஃப்ரென்ஸு? இந்த என்ஜின் இந்த என்ஜினுக்காக வேலையை செய்யும், பெரிய என்ஜின் பெரிய என்ஜினுக்காக வேலையை செய்ய போகுது. அதில் என்ன சின்ன என்ஜின் பெரிய என்ஜின், சின்ன பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ்? ஆப்வியஸ்லி எல்லாமே ஓடணும்ல. 3வது, பர்சனல் டச். இப்போ ஏஐயே பர்சனல் ஆயிடுச்சுங்க. பிஸ்னஸை ஒரு மனுஷன் ரன் பண்ணாமல் ஏஐ ரன் பண்ணால் கூட அது பர்சனல் டச்சோட கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னியுமே நான் இருந்து பண்ணாதான் பர்சனல் டச்னா அது எப்படி நியாயமாகும்? ஆப்வியஸ்லி உங்களோட டீமில் இருக்கிறவங்க, உங்களோட கொலீக், உங்களோட எம்ப்ளாயி இன்னும் உங்களை விட பெட்டராக பர்சனல் டச் கொடுக்க முடியும். உங்களோட சிஸ்டம் அதே ஹியூமன் ஃபீலோட அதே பர்சனல் டச்சை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தானே தெரியும். ஃபைன், ஓகே சௌமியா, இப்போ நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க. ஒரு பிளெயின் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இல்லைனா ஒரு பிளெயின் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குங்கிறது எழுதுங்க. அப்படி இதை யோசிக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா போன வாரத்தில் உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்கிறது எழுதுங்க. அதில் என்னென்ன விஷயம்லாம் அந்த வாரத்தில் ஒரு டைமுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. ஒரு டைமுக்கு மேலே நான் உட்காந்து கஸ்டமரை ஃபாலோ அப் பண்ணியிருக்கேன், ஒரு டைமுக்கு மேலே உட்காந்து நான் என்கொயரிக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு டைமுக்கு மேலே உட்காந்துட்டு ஏன் வாங்கலை ஏன் வாங்குனீங்கன்னு சொல்லி அந்த ஃபாலோ அப், ஆஃப்டர் ஃபாலோ அப் இருக்கும் இல்லையா, அதை பண்ணியிருக்கேன், ஒரு டைமுக்கு மேலே உட்காந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மோர் தேன் ஒன்ஸ் போன வாரத்தில் என்னென்ன டாஸ்க்கை நீங்கள் பண்ணீங்கிறத தனியாக எழுதி வைங்க. அந்த டாஸ்க்கு தான் உங்களோட சிஸ்டம்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களோட முக்கால்வாசி டைமை உறிஞ்சு எடுத்துகிட்ருக்கு. அப்போ அதை ஃபஸ்ட்டு மேக் டவுன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் போன வாரம் மோர் தென் ஒன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது. ஃபைன், இப்போ உங்ககிட்ட அந்த சிஸ்டம்மை எதை வச்சு பண்ண போகிறோங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. எந்த டாஸ்க்கை நம்ம சிஸ்டமாக மாற்ற போகிறோம். இப்போ அதை எழுதணும் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எழுதணும் இல்லையா. அது பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லைங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் இந்த 5 விஷயம் இருந்தால் போதுமானது. ஃபர்ஸ்ட் விஷயம், எப்பயும் போல் ஒரு டைட்டில். எந்த விஷயத்தை நீங்கள் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்க, எந்த விஷயத்தை நீங்கள் சிஸ்டமாக மாற்ற போகிறீங்களோ அதோட டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்பாண்டிங் டு கஸ்டமர் என்கொயரிஸ். வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு குவரி வருது அப்படின்னா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுதான் என்னோட வேலை. இப்போ நான் அதை சிஸ்டமாக மாற்ற போகிறேன். நான் இல்லாமலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி சிஸ்டமாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றலாம்? வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கணும். இதில் ஆட்டோமேட்டட் ரிப்ளை, குவிக் ரிப்ளை, இது எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வைக்கணும். வச்சுட்டேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடந்துடும். அப்போ என்னோட டைட்டில் என்னது? ரெஸ்பாண்டிங் டு கஸ்டமர் என்கொயரிஸ் ஆட்டோமேட்டிக்கலி. நான் இல்லாமல் கஸ்டமர் என்கொயரிஸ்க்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது? 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்பஸ். எதுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணணும், எதுக்காக இதை ஒரு சிஸ்டமாக நான் மாற்றணும். ஸோ இது என்னோட டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணுது. சில சமயம் நான் இங்கே நேரில் கிளைண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆன்லைனில் நான் ரெஸ்பாண்ட் பண்ண மறந்துடுறேன். அப்படி மறந்துட்டேன்னா என் ஆன்லைன் கஸ்டமர்ஸ் என்னை விட்டு போயிடுறாங்க. ப்ராப்பரான டைமில் ப்ராப்பரான இடத்துல என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியலை. இதெல்லாம் என்னோட பர்பஸ். எதுக்காக அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதெல்லாம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர். ட்ரிகர் அப்படின்னா என்ன நடந்தா இந்த சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். வாட்ஸ்அப்பில் யாராவது ஒருத்தங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னு அனுப்புனாலோ, இல்லை யாராவது ஒருத்தங்க உங்கள் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு கேட்டாலோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் யாராவது ஒருத்தங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்டாலோ, இதுதான் நம்ம ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்கிறோம். இந்த ட்ரிகர், இந்த விஷயம் அவங்க கிட்ட இந்த இன்பாக்ஸில் இந்த மெசேஜ் வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை போயிடணும். அதை தான் நம்ம ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை எழுதி வைக்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஏன் எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களோட நாட்டு சர்க்கரையோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட்டு அனுப்புனீங்கன்னா ஏதாவது யூஸ் இருக்கா? எந்த யூஸுமே கிடையாது. நாட்டு சர்க்கரையோட ப்ரைஸை டைரெக்டாக அனுப்புனீங்கன்னா தான் யூஸ் இருக்குது.
இனி ஒருத்தங்க உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு பிரைஸ் அனுப்புனீங்கன்னா யூஸ் இருக்கா? இல்ல. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத அனுப்புனீங்கன்னா தான் அவங்க வாங்கலாமா வேண்டாமாங்கிறத டிசிஷன் பண்ணுவாங்க. அப்ப கேக்குற கேள்விக்கு ஏத்த மாதிரி இதுதான் ஸ்டெப் 1, இதுதான் ஸ்டெப் 2, இதுதான் ஸ்டெப் 3ங்கிற ப்ராசஸ நீங்க செட் பண்ணி வச்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஆள் மாறினாலும் மாறலைனாலும் அதே பதில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இல்ல அப்படின்னா ஆளுக்கு ஏத்த மாதிரி சிஸ்டம் மாற ஆரம்பிச்சிரும். அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்குங்க. அப்படி நடக்கக்கூடாது. ஃபைனல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்கம். இப்ப நான் இதை மேனுவலா பண்ணாம இதை சிஸ்டமா மாத்துறேன்னா என்ன அவுட்கம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்? இத்தனை நாள் நடந்த கன்வர்ஷனை விட கன்வர்ஷன் ரேட் இவ்வளோ பெட்டரா மாறணும். இத்தனை நாள் நடந்த டைம் கன்சம்ஷனை விட டைம் கன்சம்ஷன் இவ்வளோ கம்மியா குறையணும். இந்த மாதிரி என்ன அவுட்கம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அதை வார்த்தைகளால மட்டும் எழுதாதீங்க. ஏதாவது நம்பர் வச்சு எழுதுங்க. 10%, 5%, 6%ங்கிற மாதிரி ஏதாவது நம்பர் வச்சு எழுதுங்க. அப்பதான் அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்க முடியும். இல்ல சில சமயம் தப்பான சிஸ்டம் செட் பண்ணிட்டு சிஸ்டம் வந்துருச்சு பிசினஸ் நடந்துரும்னா அப்ப நடக்காது. உங்களோட எக்ஸ்பெக்டட் அவுட்கம் உங்களோட சிஸ்டம் மேட்சே பண்ணலைன்னா சிஸ்டம்ல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சில சமயம் நம்ம என்ன வேலை செய்யறோம்னு நமக்கே தெரியாது. ஆனா நாள் போய்கிட்டே இருக்கும், டைம் பத்தாமே இருக்கும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா இந்த எஸ்ஓபி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான வழி நான் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் அண்ட் தென் டாக்குமெண்ட் அப்படிங்கிற மெத்தட். இப்ப நான் என்ன வேலை செய்யறேனே எனக்கு தெரியல. போன வாரம் நான் என்ன வேலை செஞ்சேன்? 7 நாளும் ஆபீஸ்ல தான் இருந்தேன். ஆனா நான் என்ன செஞ்சேன்? இதுவா அதுவான்னு யோசிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதுக்கு சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த டேல என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதை வாய்ஸ் நோட்டா போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு ஒரு வாய்ஸ் நோட். நீங்க பிசிக்கல் டாஸ்க் பண்றவங்களா இருந்தா இந்த மாதிரி 7 நாளைக்கு வாய்ஸ் நோட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எதை சிஸ்டமா மாத்துறது, அதோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்ன, அதை எப்படி மாத்துறோங்கிறது பாருங்க. இல்ல நான் வந்து மோஸ்ட்லி லேப்டாப்ல தான் வேலை செய்வேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல நீங்க இருந்தீங்கன்னா லூம், LOOMன்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. நம்மளோட ஜூம் மீட் மாதிரி தான். அந்த லூமை வந்துட்டு நீங்க உங்களோட லேப்டாப்ல ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டை போட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க, அந்த போஸ்ட்டை எப்படி போய் போஸ்ட் பண்றீங்க, அதுக்கு எப்படி கண்டென்ட் எழுதுறீங்க, ஒரு வாரம் ஃபுல்லா போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிரும். அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? உங்களோட ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன, 4 என்ன, 5 என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எஸ்ஓபி எழுதுறது ரொம்ப சிம்பிள் ஆயிரும். எதுல ஆரம்பிக்கணும் எதுல முடிக்கணுங்கிற கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா அந்த ஒர்க்கை இத்தனை நாள் நான் தான் பண்ணியிருக்கேனாலுமே இப்ப அதை எழுதுறப்ப அதை டாக்குமெண்டா மாத்துறப்ப கண்டிப்பா தடங்கல்களோ இல்ல யோசனைகளோ வரதான் செய்யும். அதுக்கு இந்த ரெக்கார்ட் அண்ட் தென் டாக்குமெண்ட் அப்படின்ற மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்மால் பிஸ்னஸோ பிக் பிஸ்னஸோங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த 3 சிஸ்டம்ஸ் இருந்ததுன்னா உங்க பிசினஸ் ரொம்ப சிம்பிளிஃபைடா தெரியும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிஸ்டம். ஆப்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னா உங்களோட பொருள் எப்படி உங்க கஸ்டமருக்கு டெலிவர் ஆகுது, எப்படி அது ஃபாலோ அப் ஆகுது, ரா மெட்டீரியல் எப்படி உங்க பிசினஸ்க்குள்ள வருது, மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எவ்வளோ வேஸ்டேஜ் நடக்குது, திரும்ப அது ஃபுல் ப்ராடக்டா மாறி எப்படி கஸ்டமர் கைக்கு போகுது, இந்த சைக்கிள் சப்ளை டிமாண்ட் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் உங்களுக்கு தேவைப்படும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சைக்கிள். அதிமுக்கியமான தேவைப்படுற சைக்கிள் இதுதான். ஏன்னு சொல்றேன்னா இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா எந்த பிசினஸும் ஓடுறது இல்லை. அப்ப இந்த கான்டென்ட் கிரியேஷன், போஸ்ட் போடுறது, வீடியோ போடுறது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்றது, இதுக்கு எல்லாமே ஒரு ஆள் ஒரு பிசினஸ்க்கும் தேவைப்படுது. அதுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தா நல்லா இருக்கும். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியல் சிஸ்டம். எவ்வளோ காசு உள்ள வருது, எவ்வளோ காசு வெளியே போகுது, ப்ராஃபிட் லாஸோட கம்பேரிசன் என்ன, பிசி ரேஷியோ என்னவா இருக்கு, ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்திருக்கு, இதை எல்லாத்தையும் நமக்கு அனலைஸ் பண்ணி ஒரு ஆள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு அது கரெக்டா போகுதா தப்பா போகுதாங்கிற தெளிவு இருக்கும். ஸோ அதை பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. உங்க பிசினஸ்க்கு சிஸ்டம்ஸ் செட் பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா இது மூணையுமே எடுத்து பண்ணணும்னு ஆரம்பிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மூணுல எது பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது இல்ல எதை பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா பெட்டரா இருக்குன்னு தோணுதோ அந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் சிஸ்டமா மாத்துறதுக்கு ஆரம்பிங்க. அப்ப மீதி ரெண்ட அப்படியே பொறுமையா ஒண்ணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல எல்லாத்தையும் சிஸ்டமா மாத்த ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப மெக்கானிக்கலா மாற ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கும் உங்க பிசினஸ்க்குமான டச் அப்படிங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். கஸ்டமருக்கான டச்சை நான் சொல்லல, நீங்களும் உங்க பிசினஸும் இன்ட்ராக்ட் பண்ற பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ட்ராக்ஷன் பாயிண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும்.
சிஸ்டம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம், எஸ்ஓபினா என்னன்னு தெரிஞ்சிட்டோம், அதை எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, அது சிம்பிளிஃபைடா எப்படி மாத்தலாங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது பண்றதுக்கு டூல்ஸ் வேணும்ல நமக்கு. எல்லாமே பெய்ட் டூலா இவ சொல்லுவா போலயே அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும். கிடையவே கிடையாதுங்க. ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இருக்கு, ப்ரீமியம் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஒரு லிமிட் வரைக்கும் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பெய்டுக்கு மூவ் பண்றதா இருந்தா மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 to 3 டூல் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஷன் அப்படிங்கிற டூல். இந்த நோஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னா எஸ்ஓபி எழுதி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபோகிராஃபிக்ஸ் மாதிரி. இப்போ நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஹைரார்கி வரைவோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இது, இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு, இப்படிலாம் ஃப்ளோ சார்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி வரைவோம் இல்லையா? அப்படி ஃப்ளோ சார்ட்டை பார்க்குறப்ப ஒரு பேராகிராஃபாக ஃப்ளோ சார்ட்டாக மாற்றிருந்தோன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓ இதுதான் இப்படி மாறுதா, இதுதான் இப்படி மாறுதான்னு அந்த ஸ்டெப்ஸ் நமக்கு ரொம்ப நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த நோஷன் வச்சு அந்த ஃப்ளோ சார்ட்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஓகே, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கிறீங்க. மார்க்கெட்டிங்ல இருந்து நிறைய ட்ரீ பிரான்ச்சஸ் போட்டுட்டு மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல், அப்புறம் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். டிஜிட்டலில் என்னென்ன நமக்கு இருக்குது? வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஆஃப்லைனில் என்ன இருக்குது? நியூஸ் பேப்பர் ஆட் கொடுத்துட்ருக்கோம், டிவி ஆட் கொடுத்துட்ருக்கோம், ரேடியோ ஆட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? மெசேஜ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை போகணும். எந்த ரிப்ளையும் 5 நிமிஷத்துக்கு டிலேடாக போயிடக்கூடாது. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேனல் ஒன்று வச்சுருக்கணும், அதில் கண்டென்ட் போய்கிட்டே இருக்கணும். அடுத்தது இன்ஸ்டாகிராம்லேயுமே ஆட்டோமேட்டிக் ரிப்ளை போகணும் மெசேஜ் வந்துச்சுன்னா. அதே மாதிரி கண்டென்ட் வந்து கேலண்டர் போட்டு ஸ்கெடியூல் ஆகிருக்கணும், டெய்லி கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி அந்த ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். எதையுமே எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நீங்கள் பேராகிராஃபாக எழுதியிருக்கிறத விட இப்படி பார்க்குறப்ப பரவாயில்ல, இந்த சிஸ்டம் ஈஸியாக இருக்குங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒர்க்காக இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டில், இல்லை மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டில், இல்லை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்டில் போட்டு தான் நீங்கள் இத்தனை நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அப்படியே கூகுளோட ஒர்க் பிளேஸ்க்கு மாறிடுங்க. கூகுளோட ஒர்க் பிளேஸ் அப்படின்றது உங்களுக்கு கூகுள் டாக்னு ஒன்று இருக்குது, மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் மாதிரியே. கூகுள் ஷீட்னு ஒன்று இருக்குது, எக்ஸல் ஷீட் மாதிரியே. கூகுள் ஸ்லைட்ஸ்னு ஒன்று இருக்குது, பவர் பாயிண்ட் மாதிரியே. ஸோ அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுறப்ப, இங்கே உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்ப ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் இருக்குங்க. அது என்னன்னா, இப்போ நான் என்னோட டீமில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஹெட்டுக்கு அதை ஷேர் பண்ணணும், ஆப்ரேஷன்ஸ் ஹெட்டுக்கு அதை ஷேர் பண்ணணும், என் கடையில் இருக்கிற சேல்ஸ் பர்சனுக்கு அதை ஷேர் பண்ணணும், அந்த டேட்டாவை என்னோட சிஏக்கு நான் அனுப்பணும். இப்போ எதுவுமே நான் போய் என்னோட ஃபோனில் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட டிரைவில், கூகுள் டிரைவில் இது ரெடியாக இருக்க போது என்கிட்ட லேப்டாப் இருந்தாலும் இல்லைனாலும் ஜஸ்ட் அந்த மெயில் ஐடி லாகின் இருந்ததுன்னா போதும், அதை எடுத்து யாருக்கு வேணா நான் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்றப்ப இவங்களுக்கெல்லாம் அது வியூவர் அக்சஸ் இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் எடிட்டர் அக்சஸ் இருக்கணுங்கிற மாதிரி அதை என்னால் கொடுக்க முடியும். இந்த டாக்குமெண்ட்டை மற்றவங்க டவுன்லோட் பண்ண முடியணும், டாக்குமெண்ட்டை மற்றவங்க டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்னால் செட்டிங்ஸையும் மாற்ற முடியும். அதே மாதிரி ஒரே டாக்குமெண்ட் இப்போ நான் வந்து அதை எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ உங்களுக்கு நான் அதை வேர்ட் டாக்குமெண்ட்டாக அனுப்புறேன்னா ஒரு டைமும் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி திரும்ப திரும்ப அனுப்பணும். ஆனால் இதே நான் கூகுள் டாக் யூஸ் பண்ணுறேன்னா அதில் நான் ஏதாவது எடிட் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், நான் பண்ண கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அப்போ ஈஸியாக டாஸ்க்கை மேனேஜ் பண்ணலாம், ஈஸியாக ஒர்க் அசைன் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெல்லோ அப்படிங்கிறது. இதை ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் கிரியேஷன் சரண்யா அப்படின்னு போட்டு டெட்லைன், கான்டென்ட் ரைட்டிங் சங்கர் அப்படின்னு போட்டு ஒரு டெட்லைன், அது கீழே வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் அதித்தின்னு போட்டு ஒரு டெட்லைன். இப்போ உங்களோட கம்பெனியில் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. ஒரு ஒர்க்கை நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னா நீங்களா ஃபோன் பண்ணி அதை பண்ணீங்களான்னு கேட்கணும், இல்லைன்னா இஓடி ரிப்போர்ட் அவங்களா சப்மிட் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லாமல் அவங்க அந்த டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெயிலோ நோட்டிஃபிகேஷனோ போயிடும். அவங்க அதை முடிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரெல்லோவில் வந்து அப்டேட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எம்ப்ளாயி ஹேண்டலிங்குமே ரொம்ப ஈஸியாக மாறிடும். லீடர்ஷிப்பில் நீங்கள் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு 999 பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இருக்காது. நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க அதை செஞ்சிருவாங்க. செய்யலைங்கிற பட்சத்தில் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த டூலில் யார் யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டெட்லைன் எத்தனை பேர் மீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் மீட் பண்ணலங்கிற தெளிவு அதில் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த எஸ்ஓபிஸ் இருக்கிறதுனால உங்க பிசினஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் அப்படிங்கிறது. இந்த டெலிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஃப்ரீடம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, ஆரம்பிக்கிறப்போ ஒரு 3 எம்ப்ளாயி ஹையர் பண்ணியிருப்பீங்க. அவங்கள வச்சே இப்போ வரைக்கும் பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கும். அவங்களுக்கு அதில் திருப்தி இருக்கா, ஹாப்பியாக இருக்காங்களா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. எப்போ வேலையை விட்டு போவாங்கங்கிற ஐடியாவும் நமக்கு இருக்காது. ஆனால் இந்த எஸ்ஓபிஸ் இருக்கிறப்ப நமக்கு அவங்க ஓவர் பர்டன் ஆகுறாங்களா, அவங்கள நம்ம ப்ராப்பராக தான் வச்சுருக்கோமா,
ஒர்க் ரொம்ப கம்மியாக அசைன் பண்ணிட்டு அதிக சேலரி கொடுக்குறோமோ, இது 2 பேர் செய்ய வேண்டிய ஒர்க்கு பாவம் ஒருத்தரே செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு ஜூனியர் இன்டர்ன் எடுத்து கொடுத்துருவோம், ட்ரெயின் பண்ணி அவங்க வேலை வாங்கிக்கட்டும். இந்த மாதிரி உங்களோட கம்ப்ளீட் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறத கலட்டி அப்படியே நீங்கள் அந்த சிஸ்டம்குள்ளே வச்சிருவீங்க. அந்த சிஸ்டம் எத்தனை பேர் தேவைப்படும், எப்படி தேவைப்படும், அவங்க 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா அதுக்கான ஒர்க்கு டெலிவர் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அவங்க அந்த 15,000 ரூபாய் வாங்கி அது மூலமாக நமக்கு எவ்வளோ வருமானம் மாதம் மாதம் எடுத்து கொடுக்குறாங்கங்கிற வரைக்கும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அப்போ அந்த ரிசோர்ஸ் உங்களுக்கான கோல்டன் ரிசோர்ஸாக இருக்குன்னா வருஷம் ஒரு தடவை 6 மாதம் ஒரு தடவை ஹைக்கோ இன்க்ரிமெண்ட்டோ கண்டிப்பாக கொடுங்க. அந்த ரிசோர்ஸ் உங்களோட எனர்ஜியையும் காசையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு அழகான இன்னொரு ரிசோர்ஸா, அறிவான இன்னொரு ரிசோர்ஸா ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1% பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். 1% பிஸ்னஸ் அப்படின்றது செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியில் வருவோம். நம்ம பிஸ்னஸ் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் மட்டும்தான் இருக்கேன். தேவைப்படுறப்ப இன்டர்னையோ இல்லை அவுட் சோர்ஸ் பண்ணியோ வேலை வாங்கிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் மட்டும்தான் என் பிஸ்னஸை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எஸ்ஓபி ரொம்பவே முக்கியங்க. 1% பிஸ்னஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா எப்போ பாரு காதில் ஃபோன் வச்சுட்டே தான் இருப்பீங்க. சப்ளையர் ஃபோன் பண்ணுவாங்க, கிளைண்ட் ஃபோன் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் வரும், எல்லாத்தையும் நீங்களே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு சிஸ்டமை செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே இதில் தெளிவாக இருக்க வேண்டியது மார்க்கெட்டிங் சிஸ்டமில் தான். ஏன்னா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை நீங்கள் பண்ணணும். கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் தான் உட்காந்து பேசணும், நீங்கள் தான் எடிட் பண்ணணும், நீங்கள் தான் வீடியோஸ் போடணும், எல்லாமே நீங்கள் தான் பண்ணணுங்கிறப்ப அதை ஃபஸ்ட்டு சிஸ்டமாக மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், ஆட்டோமேட்டடாக நீங்கள் பண்ண வேண்டியது ஃபினான்ஷியல். எவ்வளோ காசு வருது, எவ்வளோ காசு போகுது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோங்கிறது. ஏன்னா இது 1% பிஸ்னஸாக இருக்கிறப்ப நம்ம காசுக்கும் நம்ம பிஸ்னஸோட காசுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. திரும்ப சொல்கிறேன், நம்ம காசு வேற, நம்ம பிஸ்னஸோட காசு வேற. அது பிஸ்னஸோட காசுன்னு நினச்சிட்டு நம்ம கிட்ட இருக்க காசு பிஸ்னஸ்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட்ல நமக்கு தெரிய வரும், நம்ம கையில் இருந்ததும் போயிடுச்சு, பிஸ்னஸ்ல இருந்தும் நமக்கு எதுவுமே வரல, ஜீரோவில் இருக்கும் இல்லை கடனில் இருக்கோங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தான் நமக்கு ஹிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஃபினான்சஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கடைசி பாயிண்டாக வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் அதையும் நீங்கள் சிஸ்டமாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். லாஸ்டா ரிவ்யூ அண்ட் அப்டேட் யுவர் எஸ்ஓபிஸ் ரெகுலர்லி. 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த அதே எஸ்ஓபியை தான் நீங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் அவுடேட்டடாக இருக்குன்னு அர்த்தம். ட்ரெண்ட் மாறி இருக்கும், ரிப்ளை பண்ணுற விதம் மாறி இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணுற டூல் மாறி இருக்கும், நம்ம இன்னும் பழசில் தான் இருக்கோம்னு அர்த்தம். அப்போ கரெக்டான மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இன் 3 months உங்களோட எஸ்ஓபிஸை ரிவ்யூ பண்ணுங்க. எவ்வளோ நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, போன 3 மாதம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணுங்க. சரி, நம்ம மேனுவலாக பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைச்சது, ஆட்டோமேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் கிடைச்சிருக்கு, இது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருந்தால் எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், பாசிட்டிவாக இருந்தால் இதை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு அடுத்த 3 மாதம் நம்ம என்ன சிஸ்டமை செட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்தடுத்த அனாலிசிஸ் கிளியராக இருக்கும். பட் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் வேர்ட்ஸை வச்சு பண்ணாதீங்க, தெளிவாக நம்பர்ஸை வச்சு பண்ணுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, குறைஞ்சிருக்கு, மாறி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சஸ்டைனபிளாக உங்களால் உங்கள் பிஸ்னஸை கொண்டு போக முடியும். இந்த வீடியோல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கே உட்காருங்க, போன வாரம் உங்களோட டைம் அதிகப்படியா கன்சியூம் பண்ண ஒரு டாஸ்க் என்னன்னு பாருங்க. அந்த ஒரு டாஸ்க்கை சிஸ்டமா மாத்துறது எப்படின்னு யோசிச்சு எஸ்ஓபி எழுதுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எஸ்ஓபி செட் பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா காமெண்ட் பண்ணுங்க, என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.